Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா சம்கி இருக்கு இல்லையா, சம்கியோட சீக்வென்ஸ் இல்லனா சம்கி எது வேணாலும் சொல்லலாம். அதோட பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ லைன் வந்து ரெண்டு லைன் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இதுக்கு வந்து ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சம்கி ஒரு பீட் அந்த வச்சு அப்படியே அந்த கரெக்டாக அந்த சம்கி முடிகிற இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மறுபடியும் கவனிங்க. ஒரு சம்கி ஃபஸ்ட்டு வந்து சம்கி எடுத்துக்கலாம், அடுத்தது பீட். சரிங்களா? வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறோம். நம்ம இப்படி கீழே வச்சா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, தள்ளி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்கி ஒரு பீட் வச்சு இந்த மாதிரி நான் 6 அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைனாக ஃபுல்லுமே வந்து இதே கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட் இல்லைன்னா 6 கவுண்ட் 4 கவுண்ட் அந்த மாதிரி வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். கவுண்ட் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நான் ஃபுல்லுமே லைன்ஸ் வந்து ஃபுல்லுமே இதே மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னாவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஒரு 3 or 4 சரிங்களா ப்ளைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் வந்து ஒரு சம்கி ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது ஸ்லீவ்க்கு வந்து லைனாக வரைஞ்சி பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சம்கி அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதோட அவுட்லுக் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீவ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்லீவோடைய அவுட்லுக் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அதோட அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அகைன் 6 அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிறேன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி இது பாருங்கள், இது எதுக்கு அப்படி சொன்னேன்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கீழே மேலேயே போகும்போது அது லுக் வந்து அழகாக இருக்கும், அதுக்காக தான். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கு. அந்த லைனில் வந்து நம்ம இந்த மாதிரி சம்கி வந்து வச்சு லைனாக அந்த லைன் ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காட்டுறது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சம்கி ஸ்டிச் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சம்கியோட சென்டர்லேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ளூ கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து 5 இல்லைன்னா 5 வந்து நம்மளுக்கு கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் 6 பீட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செகண்டில் இல்லாமல் தேர்டு சம்கி இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த செகண்டு ரிவர்ஸ் திருப்பி செகண்ட் சம்கியில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா 6 பீட்ஸ் கவுண்ட்டு மறந்துடாதீங்க, கவுண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பீட்ஸ் எடுத்து அகைன் மறுபடியும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைன் இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் ஸ்டிச் பண்ணாமல் கீழே ஒரு சம்கி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் அந்த பீட் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர் சம்கியில் வந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, சம்கி ஸ்டிச் மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா பீட்ஸ் லோட் அது ஸ்டெம் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது எது வேணாலும் நம்ம இதுக்கு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு லுக் கொடுக்கும்போது நம்மளுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இது நீங்கள் வந்து லோடுக்கு பார்த்திங்கன்னா பேக் நெக்லேயும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்லீவில் வந்து பார்டர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் நெக்கும் பார்டர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சம்கி எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து கிளியராக லுக் வந்து அழகாக தெரியும். பட் இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால சம்கி வந்து இது சின்னது, சைஸ் ரீதியாக சின்னது. சரிங்களா? ஸோ நீங்கள் சைஸில் கொஞ்சம் பெரிய சம்கி எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து அழகாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இந்த டிசைன் வந்து வந்தது அப்படின்ட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே சென்டர்லேயே வந்து மறுபடியும் த்ரெட் எடுத்து நாட் பண்ணிடலாம். முடிஞ்சுதுங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.